நம்ம வயிறுக்குள்ள பொதுவாகவே ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும். அதுக்கு பேரு இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்து நம்ம செய்யற மூவ்மெண்ட்டை பொறுத்து, நம்ம லிஃப்ட் பண்ற வெயிட்டை பொறுத்து, நம்மளுக்கு வயிறுக்குள்ள இருக்கிற ஃபேட்டை பொறுத்து இந்த மாதிரி நிறைய வேறுபடும். இந்த ப்ரெஷர் வந்து ஒரு சேஃப் லிமிட்டை தாண்டி கூட போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த சேஃப் லிமிட்டை தாண்டி இந்த இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் போறப்போ நம்மளுக்கு ஹெர்னியா வர வாய்ப்பு இருக்கு. இப்ப ஹெர்னியா எங்கெல்லாம் வரலாம்? நம்ம வயிறுல எந்த பகுதியிலும் வரலாம். அப்புறம் நம்ம பெல்விக் ஃப்ளோர்ல வீக்னஸஸ் வந்து அது வழியா ஹெர்னியா வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மேல இந்த பக்கம் பார்த்தா நம்மளுக்கு இந்த செஸ்டையும் அப்டாமினையும் பிரிக்கக்கூடிய ஒரு தசை இருக்கு, டயப்ரம். அது வழியா அந்த பிரஷர் வழியா டயப்ரம்ல ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அப்புறமா முதுகெலும்புல அந்த டிஸ்க் சொல்லுவோம் இல்லையா, அந்த முதுகெலும்புக்கு நடுவில் இருக்க அந்த டிஸ்க், அந்த நம்மளுக்கு அந்த சேஃப்டிக்காக இருக்க அந்த டிஸ்க் அந்த இடத்த விட்டு வெளியில வர வாய்ப்பு இருக்கு, டிஸ்க் ஹெர்னியா. அப்படின்னா ஏற்கனவே பெல்விக் ஃப்ளோர்ல வீக்னஸ் இருக்கு. ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுக்கு யூட்ரஸ் வந்து ப்ரொலாக்ஸ் ஆயிடுச்சு, கர்ப்பப்பை சரிவு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஹெர்னியா ஆயிருக்கும், சர்ஜரி பண்ணிருப்பாங்க, ஹெர்னியா ராஃபிங் சர்ஜரி பண்ணிருப்பாங்க. சிலருக்கு செஸ்ட்ல கூட ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. சிலருக்கு ஏற்கனவே இந்த முதுகெலும்புல டிஸ்க்ல பிரச்சனை இருக்கும், அந்த டிஸ்க் அந்த இடத்த விட்டு வெளியில வந்திருக்கலாம், முதுகெலும்புல பெயின் இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம். சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த அப்டோமினல் கிரன்ச்சஸ் கொடுத்தா அந்த இன்ட்ரா அப்டோமினல் பிரஷர் ரைஸ் ஆகி மறுபடியும் அந்த பிரச்சனை அதிகரிக்க தானே வாய்ப்பு இருக்கு. வயிறு பகுதியில் இருக்க கொழுப்பு குறைக்கிறதுக்கு இந்த வயிறுக்கு மட்டுமே பயிற்சி கொடுத்தா போதும். அது முக்கியமா இந்த அப்டோமன் கிரன்ச்சஸ், ரிவர்ஸ் லெக் ரைசஸ், அது ரிவர்ஸ் அப்டோமன் கிரன்ச்சஸ், இது மட்டும் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர் சிம்பிளிஃபைட் கான்செப்டை நம்பி நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்றாங்க. இந்த பகுதிக்கு மட்டும் அவங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்திருக்குது, அவங்களுக்கு நினைச்ச ரிசல்ட்ஸும் கூட வரல. முதுகெலும்பு, நம்ம அப்டோமன், இந்த முதுகெலும்பு தசை இதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யும். அதுக்கு பேரு கோ கண்ட்ராக்ஷன். அப்படின்னா இந்த பகுதி, இந்த வயிறு பகுதி ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து ரிஜிட்டா இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். உதாரணத்துக்கு இப்படி குடிடும், முதுகு இப்படி போக கூடாது, ரொம்ப பின்னாடி ஆர்ச்சா கூடாது. சோ இந்த முதுகெலும்பு தசையும் வேலை செய்யுது, இந்த அப்டோமன் வேலை செய்யுதா, நீங்க தொட்டு பார்த்தாவே தெரியும். இந்த இடம் ஃபுல்லா ஒரு சர்க்கிளா, இந்த இடம் ஃபுல்லா டைட்டா வேலை செய்யும். இங்கே ஒரு பெல்ட் மாதிரி ஒரு இயற்கையாவே ஒரு சிஸ்டம் இருக்கு. சோ அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து கரெக்டா அதை புரிஞ்சு அந்த தசைகள்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். பர்டிகுலர் டோட்டல் பாடி ஒர்க் அவுட்ஸ். அந்த கோரை ஸ்டேபிளா வச்சுட்டு பண்றோம் பாத்தீங்களா, நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் ரொம்ப சேஃப். அதுல அந்த எக்ஸசைஸ் மூலமா வர்ற அந்த இன்ட்ரா அப்டாமினல் பிரஷர் வந்து நம்மளுக்கு தீங்கு விளைவிக்காது. நம்ம இந்த மாதிரி சேஃபான கோர் ஸ்டெபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் இங்க உள்ள ஃபேட் டைரக்டா அதை எடுத்துக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். சோ ஃபேட் லாஸ் பண்ணணும்னா நம்ம உடம்புல ஏற்கனவே டெபாசிட் ஆகிருக்கிற ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ற மாதிரி நம்ம உணவுல இருந்து கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம இந்த எஃபெக்டிவான டோட்டல் பாடி ஒர்க் அவுட்ஸ், இந்த கோர் ஸ்டெபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் வித் ப்ராப்பர் டயட் பிளானிங் இதெல்லாம் பண்ணும்போது எப்படி ரிசல்ட்ஸ் வராமல் இருக்கும்?